நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மோகன், மோகன், மோகன். சந்தியா மருமகளோட தோழி ஆம்பளைங்க தூங்குற இடத்துல வந்து எதுக்கு நிக்கிறா? நீ இங்க வந்து நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? முதல்ல என் கூட வா. வா. இப்ப சொல்லு, ராத்திரி நேரத்துல ஆம்பளைங்க இருக்கிற ரூம்ல போய் எதுக்கா கதவை தட்டின? சொல்லு, பதில் சொல்லு. எதுக்கா அங்க போன? என்னம்மா சந்தி அதெல்லாம்? உன் தோழியால பேச முடியாதா? நான் அவகிட்ட கேள்வி கேட்டா அவதானே இதுக்கு பதில் சொல்லணும். ஒரு விருந்தாளிங்கிறதுனால இவளுக்கு கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடம் தரப்பட்டிருக்கு. ஆனா இந்த வீட்டு மான மரியாதை எனக்கு ரொம்ப முக்கியம். அதை யாரு மீறினாலும் சரி, நான் சும்மா இருக்க மாட்டேன். இப்ப சொல்லு, எதுக்காக ஆம்பளைங்க இருக்கிற ரூம் கிட்ட போயிருந்த? பதில் சொல்லு. பிரீத்தி, என்னாச்சு? தூக்குங்க. பிரீத்தி, பாத்து. பிரீத்தி, என்னாச்சு? பிரீத்தி, என்னாச்சு உங்களுக்கு? பிரீத்தி. சந்தியா, என்னாச்சு உங்களுக்கு திடீர்னு? ஒன்னு ரெண்டு வார்த்தை அதட்டி பேசினதும் இப்படியா மயங்கி விழுவாங்க? ஏய் கமலா, சொல்லுங்க. நீ என்ன மந்திரவாதியா? இப்படியே நின்னுட்டு இருந்தா அவளுக்கு சரியாயிடுமா? உடனே போய் அந்த டாக்டர் அம்மாவை கூட்டிட்டு வா. சரிங்க. டாக்டர் கூப்பிட போறாங்களா? டாக்டர் இங்க வந்தாங்கன்னா நிச்சயமா இவ கர்ப்பமா இருக்காங்கிற விஷயத்த சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் இங்க என்ன நடக்கும்னே தெரியலையே. கமலா, இந்த ராத்திரி நேரத்துல எதுக்காக டாக்டர் அம்மாவெல்லாம் கூப்பிடணும்? எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பலவீனத்தால தான் மயங்கி விழுந்திருப்பா. என்ன சரோஜா, இப்ப நான் உங்ககிட்ட அறிவுரை எதுவும் கேட்கல. இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம போனா என்ன எதிர உடனே பார்க்கணும். டாக்டர் அம்மாவை தூக்க தகுந்த எழுப்பினா ஒன்னும் ஆயிடாது. நம்ம வீட்டு விருந்தாளியும் வந்திருக்கா. நாளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அவங்க வீட்டு ஆளுங்களுக்கு என்ன பதில் சொல்றது? உனக்கு கொஞ்சம் கூட மூளையே கிடையாது. பேசாம இரு. என்னடி நீ ஏன் இன்னும் இங்கே நிக்கிற? போ, போய் கூட்டிட்டு வா. போய் அந்த டாக்டர் அம்மா கூட்டிட்டு வா. போ. கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே கிடையாது. இவ்வளவு வயசாகி இப்படியே இருக்க. பிரீத்தி, பிரீத்தி. அம்மா சந்தியா, அவ கையை கொஞ்சம் தேய்ச்சு விடு. அம்மா சவிதா, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. என் குரலை கேட்டா அவ்வளவு பயமா இருக்கா என்ன? ஏன் இவ பயந்து விழுந்துட்டா? என்ன பிரச்சனை இவளுக்கு? எனக்கு தெரியாது. நான் அவகிட்ட ஒண்ணுதான் கேட்டேன். நடு ராத்திரியில ஆம்பளைங்க இருக்கிற இடத்துக்கு எதுக்காக போனேன்னு கேட்டேன். இந்த டாக்டர் வரத்துக்கு ஏன் இவ்வளவு நேரம் ஆகுதுன்னு தெரியல. கூட்டிட்டு வர போன கமலாவையும் இன்னும் காணும். இப்ப என்ன பிரச்சனைன்னு நான் தான் பார்த்தாகணும். என்னமா சந்தியா இது? இப்ப கூட பெரிய அத்தை இவ அவங்கள பார்த்து பயந்து மயங்கி விழுந்துட்டான்னு நினைக்கிறாங்க. ஆனா இவ மயங்கி விழுந்ததுக்கு என்ன காரணம்னு மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சது. நாளைக்கு அவங்க நம்ம எல்லாரையும் சும்மா விட மாட்டாங்க, சொல்லிட்டேன். சீக்கிரம் வாங்க டாக்டர். வாங்க வாங்க டாக்டர் அம்மா. அம்மா, டாக்டர் வந்துட்டாங்க. நிச்சயமா உங்களுக்கு பிரீத்தியை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும்.
இது எல்லாமே உன்னாலதான் வந்தது. நீ சொன்ன பேச்ச கேட்டு இவளை நான் இங்க கூட்டிட்டு வராம இருந்திருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இப்ப பெரியத்த வேற என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. கடவுளே, நீதான் காப்பாத்தணும். அம்மா, இதுல இருந்து தப்பிக்க ஒரு வழி இருக்கா? ஆனா இது கொஞ்சம் கஷ்டம்தான். இத பாருங்க, டாக்டர் பிரீத்தி செக் பண்ணும்போது ரூம் கதவு மூடிதானே இருக்கும். அப்போ நம்ம பிரீத்திக்கு பதிலா வேற யாரையாவது. அதுவும் இல்லாம டாக்டருக்கு பிரீத்தி யாருன்னு தெரியாதுல. அது மட்டும் இல்லாம பாட்டிக்கு இந்த விஷயமும் தெரிய வராதுல. நாளைக்கே கோயிலுக்கு போய் 101 ரூபாய் காணிக்க போட்டு வந்துடணும். எனக்கு கண்டிப்பா ஆம்பளை பிள்ளை தான் வேணும். விலைவாசி வேற ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதுவும் இல்லாம ஆண் குழந்தை வேற. 501 ரூபாய் கொடுத்தா நல்லா இருக்கும்ல. கடவுளே, நான் உங்களுக்கு 501 ரூபாய் காணிக்க கொடுத்துறேன்னு. அப்ப கண்டிப்பா எனக்கு ஆண் குழந்தை தான் பிறக்கும். கண்டிப்பா எனக்கு ஆண் குழந்தை தான் பிறக்கும். அக்கா, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்க ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ, மாமா வந்து ஆண் குழந்தை பெண் குழந்தை எல்லாமே ஒண்ணுதான்னு சொன்னாங்கல்ல. அது எனக்கு பிடிக்கவே இல்ல. எனக்கு என்ன தோணுதுன்னா, மாமாக்கும் ஆண் குழந்தை தான் வேணும் போல. உங்க சந்தோஷத்துக்காக அவர் போய் தான் சொல்றாரு. ஆமா, நீங்களே யோசிச்சு சொல்லுங்க. இன்னைக்கு வரைக்கும் நம்ம வீட்டு குழந்தை அப்படின்னு யார சொல்லுவாங்க? ஆண் குழந்தைங்கள தானே. பெண் குழந்தைங்க இன்னொரு வீட்டு சொத்து தானே. இன்னொரு விஷயம்க்கா, இந்த வீட்ல உங்களை தவிர இன்னும் 2 பேர் இருக்காங்க. ஒருவேளை பிரீத்திக்கு ஆண் குழந்தை பிறந்தா அவங்க உன் மாமியாரோட செல்ல பொண்ணு ஆயிடுவாங்க. அப்புறம் சந்தியா, அவங்க ஏற்கனவே இங்க எல்லாருக்கும் செல்ல மருமக. அப்புறம் உங்க வீட்ல இங்க இடமே இருக்காது. இன்னொரு விஷயம், உனக்கு பொன் குழந்தை பிறந்தா மாமாவோட பாசமும் குறைஞ்சு போயிடும். நீங்க வேணா பாருங்க. ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுற? மாமாவுக்கு என் மேல நிறைய பாசம் இருக்கு. என் மேல உயிரியா வச்சிருக்காரு. உனக்கு அதெல்லாம் தெரியும்? ஆமா, ரொம்ப பாசம் வச்சிருக்காரு. நீங்க வேணா பாருங்க. நாளைக்கு பெண் குழந்தை பிறந்ததும் அந்த பாசம் எல்லாம் பாதியா குறைஞ்சிரும். இந்த பாசம் அப்படியே இருக்கணும்னு சொன்னா உங்களுக்கு நிச்சயமா ஆண் குழந்தை தான் பிறக்கணும். நான் சொல்றது புரியுதுல? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா சந்தியா, டாக்டர் அம்மா வந்துட்டாங்க பாரு. உள்ள கூட்டிட்டு வரவா? நீ கொஞ்ச நேரம் சாஞ்சி படுத்துக்கோ. சாஞ்சுக்கோ. பிரீத்தி, இப்போ உனக்கு கொஞ்சம் பரவாயில்ல? அத்தை, நான் தான் முதலே சொன்னேன்ல, இவ பலவீனமா இருந்ததாலதான் மயங்கி விழுந்திருப்பான்னு. கவலைப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்ல. இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் இருக்காங்களே, ஒழுங்கா சாப்பிட்றதே கிடையாது. ஒழுங்கா சாப்பிட்டாதானே நல்லா இருக்க முடியும். மன்னிச்சிருங்க, இந்த ராத்திரி நேரத்துல உங்களை கூப்பிட வேண்டியதா போயிடுச்சு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, என்னோட கடமை தானே. தேவைன்னு சொன்னா என்னை எப்போ வேணாலும் நீங்கள் கூப்பிடலாம். சரி, நான் கிளம்புறேன். இந்தம்மா, இத குடி. என்ன நீ இப்படி மயக்கம் போட்டு விழுந்துட்ட? எனக்கு சத்தமா தும்மல் வந்தா கூட நீ மயக்கம் போட்டு விழுந்துருவ போல இருக்க. அலங்காரம் செஞ்சுக்கிறத பத்தி உனக்கு எத்தனை விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு? உனக்கு இந்த சின்ன விஷயம் கூட தெரியாதா? நம்ம நல்லா பலமா இருக்கணும், அப்பதான் நம்ம முகத்திலேயே ஒரு பொலிவு தெரியும். ஆனா உன்னோட முகத்தை பாரு எப்படி வாடி போயிருக்குன்னு. கர்ப்பிணி பெண்கள் முகம் தான் இப்படி இருக்கும்.
என்ன விஷயம்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. பட்டணத்து பொண்ணுங்கள்லாம் எப்பவுமே ஒல்லியா இருக்கணும், அழகா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஒழுங்கா எதுவுமே சாப்பிடறது இல்ல, அதான் இப்படி பலவீனமா இருக்க. இன்னொரு விஷயம், என்னோட கேள்விக்கு நீ இன்னும் பதிலே சொல்லலையே. இந்த ராத்திரி நேரத்துல ஆம்பளைங்க இருக்கிற இடத்துக்கு நீ எதுக்கு போன? இந்த கேள்வி கேட்கும் போதுதான் நீ திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்ட. இப்பவாவது சொல்லு. உன்கிட்ட இப்ப பாசமா தான் கேக்குறேன். ஏன் மௌனமா இருக்க? பதில் சொல்லு. இதுல மறைக்கிறதுக்கு அப்படி என்ன இருக்கு சொல்லு. ஏதோ ஒரு காரணத்தால தான் ஆம்பளைக்கு தங்கி இருக்கிற இடத்துக்கு போனேன். இப்பவாவது சொல்ல. பெரியத்த அது வந்து பிரீத்தி இருமா. இங்க பாருங்க அத்தை, பிரீத்திக்கு என்னோட பேரை சொல்ல இஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் தான் இவளை அங்க அனுப்பி வச்சிருந்தேன். அது வந்து என்னன்னா, சூர்யாவோட அப்பாவுக்கு ஒரு மாத்திரை கொடுக்க வேண்டியிருந்தது. உங்களுக்கு தான் தெரியும் இல்ல அத்தை, அவருக்கு எதுவுமே ஞாபகம் இருக்கிறது இல்ல. அதனாலதான் நான் பிரீத்தி கிட்ட கொடுத்து அனுப்பலான்னு இருந்தேன். அந்த மாத்திரைய கொண்டு போய் கொடுத்துட்டு வான்னு சொல்லியிருந்தேன். இவ்வளவு வயசாகி உனக்கு அறிவுன்றதே கொஞ்சம் கூட கிடையாதா? உனக்கு வயசு அதிகமாக ஆக உன் மூளையும் மழுங்கி போயிடுச்சு போல இருக்கு. இந்த ராத்திரி நேரத்துல வயசு பொண்ணு அந்த இடத்துக்கு அனுப்பி இருக்கிய. ஒருவேளை தப்பு ஏதாவது நடந்துருச்சுன்னா இவங்க அப்பா அம்மாக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? நம்ம குடும்பத்துக்கு தானே கெட்ட பேர் வரும். உனக்கு மூளை கொஞ்சமாவது இருந்தா இப்படி எல்லாம் நீ பண்ணி இருப்பியா? ஏன் தான் இப்படி இருக்கியோ தெரியல. அத்தை, உங்களோட பயம் என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது. நீ எதுவும் பேசாத. இப்ப நீ என்கிட்ட பறிஞ்சு பேச வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்லு. பிரீத்திய பெரியத்தைய பாக்குறதுக்கு நீ எதுக்கு கூட்டிட்டு வந்த? பெரியத்த அவளை இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்கணும் தானே கூட்டிட்டு வந்த. இதுக்காக நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை செய். நான் உன்னை தடுக்க போறது கிடையாது. அப்புறம் இன்னொரு விஷயம், பிரீத்தி வேற மதத்தை சேர்ந்த பொண்ணுன்னு அவங்க கிட்ட சொல்லணும்னு நினைச்சல, அதையும் சொல்லிடு. அதுலயும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா ஒரு விஷயத்த நல்ல ஞாபகத்துல வச்சுக்க சந்தியா. கொஞ்சம் அசந்து இருந்தாலும் பிரீத்தி கர்ப்பங்கிற விஷயம் பெரியத்தைக்கு இன்னைக்கு தெரிய வந்திருக்கும். ஒரு விஷயத்த மறக்காத. ஒருவேளை நாளைக்கு இந்த விஷயம் பெரியத்தைக்கு தெரிய வந்துருச்சுன்னா அவ்வளவுதான். அவங்களுக்கு இது தெரியக்கூடாது. இங்க பாரு சந்தியா, மோகன் செஞ்சிருக்கிற இந்த தவறு அத்தைக்கு என்னைக்குமே தெரியக்கூடாது. வயசு பையங்கிறதால என் புள்ள தப்பு பண்ணியிருக்காண்டா. ஆனா அதுக்காக எல்லாரும் அவனை திட்டுறதையோ கேவலப்படுத்துறதையோ என்னால தாங்கிக்க முடியாது. நிச்சயமா தாங்கிக்க முடியாது. சந்தியா, அந்த அம்மனுடைய ஆசீர்வாதம் உனக்கு அதிகமாவே இருக்கு. சூர்யா தம்பி உன் மேல உயிரே வச்சிருக்காருல்ல. உன் மேல வச்சிருக்கிற பாசத்தை அவர் நேத்து எல்லாரும் முன்னாடி நிரூபிச்சிட்டாரு. என்ன கமலா, புருஷனை மயக்கிறது எப்படின்னு இவளுக்கு சொல்லி கொடுத்தது யாருன்னு பாக்குறியா? இவ என்னோட சிஷ்ய. அப்ப வெற்றி இவளுக்கு தானே சொந்தமாகும். 50 வருஷங்களா உங்களோட மாமனாரு எப்பவும் என் பின்னாடியே சுத்திட்டு இருப்பாரு தெரியுமா? பெரியத்த
இப்ப நீ என்ன ஏதாவது பாராட்டின அவ்வளவுதான். அப்புறம் தேவையில்லாம எனக்கு கண்ணு பட்டுரும், அவ்வளவுதான். யாரு கண்ணு படாம நான் எப்பவும் நல்லா இருக்கணும். என்னோட அழகுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் ரொம்ப கம்மியா தெரியுறீங்க. யாரு கண்ணு படாம நான் எப்பவும் இப்படியே இருக்கணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீயும் வா பிரீத்தி. பாக்குறல்ல, நாங்க எல்லாரும் பூஜைக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். நீயும் வா. இல்ல சந்தியா, பரவாயில்ல, நான் இங்கே இருக்கேன். தெரியாம வேற ஏதாச்சும் தப்பு செஞ்சுட்டேனா? அதுவும் இல்லாம உனக்கு தான் தெரியும்ல, பண்ண தப்புக்கு இப்பதான் பெரியத்த மன்னிச்சிருக்காங்க. ஏய் சந்தியா மருமகளோட தோழி. இல்ல அது உன்னோட பேர் என்ன? பிரீத்தி. இங்க வா. இங்க வான்னு சொல்றேன்ல. உன்னை நான் எதுவும் பண்ண போறதில்ல, சரியா? நான் ஒண்ணு சிங்கம் கிடையாது. இங்க வா. சொல்லுங்க பெரியத்த. இந்த உலகத்துல கல்யாணம் ஆகாத பொண்ணுங்கள்லாம் என் புருஷன் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு கற்பனை பண்ணி வச்சிருப்பாங்க. உனக்கும் உன் தோழி சந்தியாவோட கணவர் மாதிரி ஒரு நல்ல கணவர், அதே மாதிரி உன்னை நல்லா பாத்துக்கிற ஒரு புருஷன் வேணும்னு உனக்கு தோணலையா? இல்ல வாழ்க்கை பூராவும் இப்படியே கல்யாணம் பண்ணிக்காம இருக்கணும்னு நினைக்கிறியா? எனக்கு புரிஞ்சிருச்சு. உன் மனசுல மட்டும் ஆமா ஆமான்னு சத்தம் வருது. ஆனா வெளிப்படையா சொல்றதுக்கு மட்டும் பயப்படுற. இத பாரு, ஏன் சும்மா என்னைய மறைச்சு பார்த்துட்டு இருக்க? போய் பூஜை தட்ட அலங்காரம் பண்ணு. முழு மனசோட சிவனுக்கும் பார்வதிக்கும் அலங்காரம் பண்ணேன்னா நிச்சயமா உன் மனசுல இருக்கிற அந்த ராஜகுமாரன் சீக்கிரத்துல உன்னை தேடி வந்துருவான். இங்க பாரு, தட்ட அலங்காரம் பண்ணு. இரு கொஞ்சம் இரு. என்னோட அழக திரும்ப கொடுத்தது நீதானே, அதனால நான் ஒண்ணு பண்றேன். உன்னோட பூஜை தட்ட நான் அலங்காரம் பண்ணி கொடுக்கறேன். ஏன்னா என் அழக நீதானே திருப்பி கொடுத்த. அட, ஏன் இன்னும் இங்கே நிக்கிறப்பா? சீக்கிரமா தள்ளி உட்காரு. இப்போ எப்படி அலங்காரம் பண்ண போறேன்னு பாரு. அந்த குங்குமத்தை எடுத்து கொடு. மஞ்சள் கொடு. கொஞ்சம் சீக்கிரம் எடுத்து கொடு, வேலை சீக்கிரம் ஆகட்டும். அப்படியே கொஞ்சம் அரிசியும் கொடு. பழம் பழம் வேணும், அதை எடுத்து கொடு. நீ சாப்பிடறதுக்கு இல்ல.
வீட்ல எப்பவுமே நீ பூஜை எல்லாம் செய்வல்ல? பூஜை செய்யறதுக்கு நீ எங்க போவ? என்னாச்சு? என்ன யோசிச்சுட்டு இருக்க?